திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் பாஜக உங்க கூட்டணியில இருக்கிறது உங்களுக்கு பிளஸ்ஸா இல்ல மைனஸ்? இப்ப இளைஞர்கள் ஓட்டு இல்ல தாவேக ஆதரவாளர்கள் ஓட்டுல அவருக்கு போச்சு அப்படின்னா அது அதிமுகவுடைய ஓட்டு தானே, உங்களுக்கு தானே சேதாரம். பிரிட்ஜா 8000 ரூபாய் கூப்பணும் அப்படின்னா களத்துல என்ன இருக்கு? களத்துல ரெடி கேஸ் தான் இருக்கு. எம்ஜிஆர் பாணியில விஜய் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. வாய்ப்பே இல்லை. எம்ஜிஆர் பணியில யாரும் வர முடியாது, கண்டிப்பா அவர் வர முடியாது. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொகுதி வாரியாக தமிழகத்துல நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வேட்பாளர்களையும் நேர்ல களத்துக்கு போய் பார்த்து அவர்களுடைய வாக்குறுதி என்ன, தொகுதி எப்படி இருக்குன்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது ஒரு முக்கியமான தொகுதி, தமிழகத்துடைய ஸ்டார் அந்தஸ்து பெற்ற ஒரு தொகுதியாக மாறி இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம் தொகுதி. இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில நம்ம இந்த பேட்டி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சட்டமன்ற வேட்பாளர் மட்டுமல்ல 3 தொகுதிகளுக்கான சட்டமன்ற வேட்பாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுக வேட்பாளர் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அதே நேரத்துல மற்ற 2 வேட்பாளர்களுமே இணைந்திருக்கிறாங்க. மதுரை கிழக்கு தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் திரு மாங்குளம் மகேந்திரன் அவர்கள், அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்மோடு மேலூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதியுடைய அதிமுக வேட்பாளர் திரு பெரியபுள்ளான் செல்வம் அவர்கள், அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனா இந்த தொகுதி இப்ப ஸ்டார் அந்தஸ்து பெற்ற ஒரு தொகுதியா மாறி இருக்கு. இப்போ தொகுதியினுடைய நிலவரம் எப்படி இருக்கு, யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்று சொல்லுவார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து எப்போதுமே அதிமுக தான் வெற்றி பெற்று இருக்கிறது. இந்த முறை இன்னும் வலிவோடும் பொலிவோடும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா தலைவர் எங்களுடைய கழக பொதுச் சேர்மன் எடப்பாடியார் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் மிக முக்கிய அம்சமாக இருக்கின்றன. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றம் தொகுதி மக்களின் ஈர்ப்பை இழுத்திருக்கிறது. அந்த வகையில் அந்த தொகுதியில் இன்றைக்கு மிகச் சிறப்பாக மிகப்பெரிய வெற்றியினை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மக்கள் எழுச்சியோடும் அன்போடும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தொகுதி வெற்றிகரமான தொகுதி என்றும் மதுரை மாவட்டத்திற்கு முன்னாடி வர வேண்டும் முயற்சிக்கிறோம், முதன்மையாக வர வேண்டும் முயற்சிக்கிறோம். அந்த வகையில் இது சிறப்பான தொகுதியாக நான் கருதுகிறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல முறை வெற்றி பெற்றிருப்பது அதிமுக தான். அதிமுக பாரம்பரிய தொகுதியா இருந்திருக்கு. ஆனா இப்போ புதிய வேட்பாளர், அதாவது திமுக தரப்புல இருந்து பாக்குறப்போ கிருத்திகா தங்கப்பாண்டியன் அப்படின்னு ஒரு வேட்பாளரை இறக்கியிருக்காங்க. அந்த வேட்பாளர் அவருடைய செல்வாக்கு, பணபலம், அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு, இதெல்லாம் உங்களுக்கு கடும் போட்டியா இல்லையா? திமுகவுக்கு எப்போதுமே பணபலம் அதிகார பலம் இருக்கும். அதற்காக நாங்கள் பயந்து கொண்டோ இது ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஒரு நாங்கள் ஆற்றிய பணிக்கு கிடைக்க போகிற பரிசாக கருதுகிறேன். அறிஞர் எடப்பாடி கிடைத்த வாக்குறுதிகளுக்கு வாய்ப்பாக கருதுகிறேன். இது ஒரு வேட்பாளர், திமுக வேட்பாளர் மறுக்க முடியாது. திமுக பணபலத்தை அதிகார பலத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளை எதிர்கொள்கிற சக்தி எங்களுக்கு இருக்கிறது என்று முழுக்க நம்புகிறேன். நிச்சயமாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கான வேட்பாளர் பற்றி நான் சொல்ல விரும்பாட்டியும் கூட அவங்களுக்கு போதிய அளவிற்கான அனுபவம் கிடையாது, போதிய அளவிற்கான பொது வாழ்வில் இது கிடையாது. அதனால எங்களுடைய வெற்றியும் இந்த பகுதியில் எனக்கு இருக்கிற தொடர்பும், எனக்கு நெருங்கிய தொடர்பும் மிக வசதியாக நிச்சயமாக வெற்றி அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் வெளிப்படையா இந்த தொகுதியில தாவேகாவை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் போட்டிடுறாரு, நிர்மல்குமார் அப்படின்னு. இப்போ இளைஞர்கள் ஓட்டு இல்ல தாவேகா ஆதரவாளர்கள் ஓட்டுல அவருக்கு போச்சு அப்படின்னா அது அதிமுகவுடைய ஓட்டு தானே, உங்களுக்கு தானே சேதாரம்? எங்களுக்கு ஒரு பாதிப்பு இருப்பதாக எனக்கு தெரியல. அவரு தொகுதிக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கிறாரு. தொகுதி ஓட்டு அவருடைய பணிகள் ஒண்ணு இங்க தொகுதியில சிறப்பா இல்ல, இது தொடர்பும் கிடையாது. ஒரு மாநில லெவலில் அந்த கட்சியில பெரிய ஒரு பொறுப்புல இருக்கலாமே தவிர இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கான வாய்ப்புகள் மிக குறைத்து. ரெண்டாவது, இளைஞர்கள் எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. எல்லா பக்கம் கொஞ்சம் 5 விழுக்காடு, நீங்க சொல்றபடி 1 விழுக்காடு அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க, தகவல் சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எங்க தொகுதியில அவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இளைஞர்கள் அந்த சொல்லப்போனா அந்த ரசிகர்களே எங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிக குறைவு. ஏன்னா ரசிகர்கள் தான் இங்க அந்த இதாக இருக்கிறாங்க, அந்த ரசிகர்களே மிக குறைவா இருக்கிறாங்க. அதனால எனக்கு அது பெரிய போட்டியா தெரியல. அவங்கள பத்தி நாங்கள் களத்துல பேசுறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை, பண்றது இல்லை. அது இப்போ ஊடகங்கள் நீங்க சொல்றீங்களே தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு வேட்பாளர், பெரிய வேட்பாளர் பட்டியல் இருக்காரு நாங்கள் நினைக்கிறது இல்லை. அதனால எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. ஏன்னா திமுக தான் உட்கட்டமைப்பு இருக்கு, அனைத்து இந்திய அதிமுக அதோட திறமையான அதனால நாங்க திமுக என்ற எண்ண உணர்வுகள் தான் நாங்க போயிட்டு இருக்கோமே தவிர மிகப்பெரிய வாய்ப்புகள் மற்றவங்களை பத்தி நாங்க பெருசா எடுத்துக்கல. திமுக தரப்புல இருந்து எந்த மாவட்டத்துல 2 அமைச்சர்கள் இருக்காங்களோ அதை ஏறக்குறைய வெற்றி பெறணும், ஸ்வீப் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சென்னையா இருக்கட்டும், அடுத்தது திருச்சியில் இதே மாதிரி தான், அதே மாதிரி விருதுநகர் மாவட்டம், இங்க மதுரையும் அதே மாதிரி தான். 2 அமைச்சர்கள். எப்படி நீங்க ஒரு 2 அமைச்சர்கள் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல எப்படி நீங்க இந்த மாவட்டம் ஃபுல்லா ஜெயிக்க போறீங்க? இந்த 2 அமைச்சருமே நீங்க சொன்னபடி கடுமையாக அதிகார பலத்தை, பண பலத்தை, அது இங்கே இருக்கிற அதிகாரிகளை பயன்படுத்துகிறது, மற்ற எல்லா நிதிகளை பெறுவது எல்லாம் பண்ணுறாங்க.
பட் அதை விட இந்த மாவட்டத்தில் நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி ஏற்கனவே 5 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தோம். நாங்கள் 3 ஏற்கனவே 2 அமைச்சர்களாக இருந்தவர்கள், நானும் 3 பேரும் மாவட்ட செயலாளராக இருக்கிறோம். அந்த மாவட்ட செயலர்கள் எங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க வைக்காத பதவியில ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்கீங்க, மேயரா இருந்திருக்கீங்க, எம்எல்ஏ வந்திருக்கீங்க, எல்லா பதவியும் வச்சிருக்கீங்க. எல்லா பதவியும் வச்சிருக்கணும் மட்டும் இல்லை, அவங்க மற்றவங்க 2 அமைச்சராக இருந்திருக்காங்க. நான் அந்த மேயர் பதவியுமே ஏறக்குறைய அதுக்கு தகுதியான பதவி, அம்மா வெளியே கொடுத்த பதவி. அதனால அந்த தொடர்பு எங்களுக்கு இருக்குது. மக்கள் தொடர்பு, தொண்டர்கள் தொடர்பு, நெருக்கம் இருக்கிறது, அரவணைப்பு இருக்கிறது. அவர்களோட நாங்கள் 3 பேருமே இந்த அரசியல் ரீதியாக மிக அற்புதமான பணியாற்றியவர்கள், போராட்டங்களை சந்தித்தவர்கள். ஆகவே எங்களுக்கென்று ஒரு 3 பேருக்குமே இருக்குது. அதில் நானும் குறிப்பாக நீண்ட கால அனுபவத்தோடு இருக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னபடி மாநகராட்சி மேயராக இருக்கும்போது இந்த பகுதி மக்களுக்கு எல்லா தொடர்போடு இருக்குது, நல்லா திட்டம் செஞ்சுருக்கோம். அதனால் எங்களுக்கு ஒரு வெற்றியை நாங்களே எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இவங்களை பெருசாக நாங்கள் கன்சிடர் பண்ணல. அவங்க தொகுதியை பார்த்துட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க மற்ற தொகுதியை இது வரைக்கும் பார்த்ததாக ஒன்றும் செய்தி கிடையாது. அவங்க தொகுதியில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, தங்களுடைய வாய்ப்பை பயன்படு அண்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இல்லையா, அது மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர சிறப்பாக ஒன்றும் பெருசாக ஒரு திட்டங்களை கொண்டு வந்தல. மதுரைக்கு அவங்க இருக்க தொகுதி தக்க வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த தொகுதியில் தான் அண்ணன் வேட்பாளராக இருக்காரு திருமாங்குளம் மகேந்திரன் அவங்க. ஸோ அப்போ அந்த தொகுதியெல்லாம் ஒரு கடுமையான போட்டி தர மாட்டாங்க. அதான் தவறான முடிவு. இப்போ போய் மாங்குளம் மகேந்திரனுக்கு எங்க பார்த்தாலும் வரவேற்பு, மக்கள் அடிச்சு பாருங்க. அவருக்கான எதிர்ப்புகள் அதிகமாச்சு. அவருக்கான பணி இருக்கலாம், அவருக்கு இது இருக்கலாம், பட் அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள், அவர் நிர்வாக திறமையினால தவறு செய்வதெல்லாம் மக்களுக்கு அறிந்து கொண்டு விட்டார்கள். அதிகாரிகளை அலட்சியப்படுத்துவது, மக்கள் தொண்டர்களை இழிவுபடுத்துவது, இப்படிப்பட்ட விஷயங்களின் காரணமாக அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. எங்களுடைய வேட்பாளர் ஒரு அரசு வழக்கறிஞராக இருந்தவர், அவர் அமைதியானவர், நற்பெயர் பெற்றவர். அது இன்றைக்கு மக்கள் மத்தியில் தெரிஞ்சுட்டு அவருக்கென்று ஒரு மாங்குளம் மகேந்திரன் என்றால் அதற்கென உறவினர்கள், நண்பர்கள் இருக்கிறாங்க. அதனால அவரை இந்த தடவை சவாலாக தான் இருக்கு. அந்த சவாலில் எங்க வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு சினாரியோ ஒன்று இருக்குன்னு, அதாவது யார் ஆட்சி பிடிக்கிறாங்களோ அந்த கட்சி மதுரையில பெரும்பான்மை தொகுதிகளை பெறுது அப்படின்ற ஒன்று இருக்கு. அப்படின்னா இந்த முறை மதுரையில எத்தனை தொகுதிகளை அதிமுக அல்லது கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? நாங்கள் அதிமுகவும் கூட்டணியும் 10 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறோம். அதற்கான முயற்சியில் எல்லாமே இருக்கு. 10 தொகுதியில் இருக்கிறோம். எந்த வகையில் போனாலுமே எந்த பகுதியும் இலக்கு தெரியல. ஆனால் இங்கே தமிழுக்கு மினிமம் நாங்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு, போன தடவை விட 10 தொகுதி ஏற்கனவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நாங்கள் இன்னும் பயன்படுத்தி கொண்டு கண்டிப்பாக மீட்சி எடுக்கிற சூழ்நிலை இந்த ஒரு வார பணிகள். ஏன்னா இப்போ ட்ரெண்டு எங்கள் எடப்பாடியாருக்கு எல்லா பக்கமும் மிக சிறப்பாக வந்துட்டு, அவருடைய பேச்சும் சரி, அவருடைய ஆர்வமும் சரி, மிக சிறப்பான நிகழ்ச்சிகளாக இருக்கிறதுனால எங்களுக்கு வாய்ப்பு இன்னும் கூடிக்கிட்டே இருக்கு. மொத்தத்திலே ட்ரெண்ட் மாறி மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வந்திருக்கு. திமுக ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு மக்கள் சாதாரணமாக இருக்கிறாங்க. இந்த தொகுதி ரொம்ப முக்கியமாக மாறுறதுக்கு காரணம் அப்படின்றது திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருந்த சர்ச்சை. இப்போ அந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம், பாஜக உங்க கூட்டணியில் இருக்கிறது, இந்த தொகுதியில் உங்களுக்கு பிளஸ்ஸா இல்லை மைனஸ்? எனக்கு ஏற்கனவே வலிவு தான். அந்த காரணத்தை மட்டும் சொல்லலை. இன்றைக்கு இப்போ பிஜேபி அதாவது மக்கள் மத்தியில் ஒரு சின்ன உணர்வு வந்திருக்கு. மத்திய அரசோடு ஒரு இணக்கமான உணர்வு தான் போதிய நிதியை பெற முடியும் என்ற மனநிலை மக்கள் மத்தியில் வந்துவிட்டது. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான உணர்வு தான் கொண்டிருந்தாங்க. அதே போன்றுதான் இன்றைக்கு எடப்பாடியாரும் மத்திய அரசு இப்பொழுது ரூலிங் பார்ட்டி இருக்கிறாங்க சென்ட்ரல். அவங்க இன்னும் இந்த பீரியட் இன்னும் கூட இருக்கு. அதனால இந்த இணக்கமனோடு தமிழகத்துக்கு ஒரு நிதி கிடைக்கும், போதிய நிதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால எனக்கு வலிவா தான் தெரியுது பிஜேபி கூட்டணி, அமமுக கூட்டணி, தமாக கூட்டணி. இந்த விவகாரத்தை வச்சு திமுக பாருங்க இந்த விவகாரத்துல திமுக தான் வழியாயிருக்குது. வர எப்படி அவங்க தான் இதை தடுத்து நிறுத்தி இது இப்போ இஷ்யூவை பெருசாக்குனாங்க. திமுக தான் இந்த இஷ்யூவை ரொம்ப பெருசாக்கி அதுல பிஜேபி சொல்றது தவறான கருத்து. அன்றைக்கு அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் தான் தடுத்தாங்களே தவிர அங்க இருக்க இஸ்லாமியர் கூட ஒருத்தர் தடுக்கல. யாரும் அதுக்கான முயற்சி எடுக்கல, எந்த முயற்சியும் பண்ணல. இவங்கதான் அரசு ஏதோ சட்டம் ஒழுங்கு கட்டுன்னு இவங்களாம் ஒரு கணக்கு போட்டு பண்ணாங்களே தவிர மற்றபடி மற்ற மத மோதலோ வேற எந்த மோதலோ தொடங்க கூட இல்லை. இனிஷியலா கூட தொடங்கல. இவங்களே மேல போறது மாதிரி இவங்களா ஒரு கற்பனை உலகத்துல அரசாங்கமும் காவல்துறையும் ஒரு மாதிரி தடுத்து நிறுத்தி அது ஒரு இஷ்யூ பெருசாகிட்டாங்க. இப்போ இந்த விவகாரத்தை நீங்க களத்துக்கு போறப்ப சொல்றாங்களா மக்கள் சிறுபான்மையோட ஓட்டுலாம் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? இங்க சிறுபான்மை ஓட்டை நாங்க வரும்ன்றதெல்லாம் அந்த ஒரு மத ரீதியா நாங்க பார்க்கல. சாதம் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது அதிமுக அன்பு விளக்கம். பிஜேபி கூட்டணி சில நேரம் அவங்க இது இருக்கலாம், கொஞ்சம் அவங்களுடைய கொள்கை வேற இருக்கலாம். பட் அதிமுக பொறுத்தும் எப்பவுமே ஜாதி மதமற்ற இயக்கம். அவங்க சிறுபான்மை மக்கள் நிறைய ஓட்டு வரும் இது வரும்ல அவங்க எப்பயும் புரிஞ்சுதான் வழங்குவாங்க. இந்த தடையும் சிலர் அங்கேயும் போடலாம், எங்களுக்கும் போடலாம். ஏன்னா ரொம்ப மினிமம் என்று சொல்லாவிட்டாலும் கூட கொஞ்சம் மேஜராக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால முழுமையாக நாங்கள் அந்த எதிர்ப்புணர்வுல இல்லை.
அதனால வாய்ப்பு இப்போ இருக்கு. சமீபமா 8000 ரூபாய் கூப்பன் பத்தி எல்லாரும் பேசுறாங்க. இப்போ ஃப்ரிட்ஜா 8000 ரூபாய் கூப்பனா அப்படின்னா களத்துல என்ன இருக்கு? களத்துல ரெடி கேஷ் தான் இருக்கு. ரெடி கேஷ்ன்றோம்னா 10,000 ரூபாய் பணம் ரெடியா கிடைக்குது அப்படின்றதான் மக்கள் கூப்பன் வந்து ஒரு ஏமாற்று வித்தையா தான் கருதப்படுகிறத தவிர ஏமாற்று வித்தையா கருதப்படுகிறத தவிர மற்றபடி இந்த கூப்பனுக்கு உரிய மரியாதை எங்கேயும் வழங்க இது சரியா வரல, மக்கள் மத்தியில எட்டல. இந்த முறை எடப்பாடியாருடைய தேர்தல் அறிக்கை மிக அற்புதமான தேர்தல் அறிக்கையா இருந்திருக்கு. எல்லா மக்களுமே மனசுல இடம் பெற்றுருச்சு. எப்பயுமே திமுக கொஞ்சம் வலிவா கொடுப்பாங்க, ஆனா இந்த முறை எங்களுடைய எடப்பாடியார் கொடுத்த தேர்தல் அறிக்கை தான் மக்கள் மத்தியில மனசில் நிற்குது. சொல்லப்போனா உண்மையான சூப்பர் ஸ்டார் அவருடைய தேர்தல் அறிக்கை தான். இந்த 10,000 ரூபாயும் 10,000 ரூபாய் விலையில்லா சிலிண்டர் 3, ஃப்ரிட்ஜ், மாத உரிமை தொகை 2,000 ரூபாய், இப்படிப்பட்ட 4 முக்கியமான நட்சத்திர தேர்தல் பற்றி மிகச்சிறப்பா இருக்கு. ஓகே, இறுதியா வந்து கேட்கிறேன், இப்போ இளைஞர்களுடைய வாக்கு, அதாவது ஒரு புதுசா ஒரு கூட்டணி உருவாகுது அப்படின்னா அது ஆளுங்கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கு. 2016 மக்கள் நல கூட்டணி அப்படின்னாங்க. அது மாதிரி இன்னைக்கு விஜய பாக்குறாங்க. நீங்க அப்படி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக இது புதிய அமைப்புக்கான உட்கட்டமைப்புகளோ வாய்ப்புகளோ அங்கே இல்லை. ரசிகர்கள் என்ற பார்வையில் சில இளைஞர்கள் இருக்கிறாங்க, மறுக்க முடியாத உண்மையான ஊடகத்தில் பார்க்குற கூட்டங்கள் இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நிர்வாகத்திற்கு வரக்கூடிய வாய்ப்போ, மெஜாரிட்டி வரக்கூடிய வாய்ப்போ, வெற்றி பெறக்கூடிய வாய்ப்போ நிச்சயமா இல்லை. அதனால வந்து அதுகளை வந்து ஒரு இளைஞர்கள் வந்து தங்களுடைய பாதையை ஒரு மாற்று ஏற்பாடுல இருக்கிறாங்க. சில இளைஞர்கள் முழுசா சொல்ல முடியாது, பல இளைஞர்கள் வரமாட்டாங்க. நீங்க இவ்வளவுதான் இளைஞர் இப்ப அந்த கூட்டத்துல பாக்குற இளைஞர்கள் தான் ஒட்டுமொத்த இளைஞர்களும் பல பேர் கணக்கு போடுறாங்க. இளைஞர் பட்டாலும் நிறைய வேலை வாய்ப்பு தேடி இப்ப கல்லூரியில படித்துட்டு பெரிய இளைஞர் பட்டாலும் பல்வேறு முன்னேற்றத்துக்காக காத்திருக்காங்க. இங்க வர இளைஞர்களை வந்து நான் விமர்சனிக்க மாட்டி கூட முன்னேற்றத்துக்காக காத்திருக்க இளைஞர்கள் மிக குறைவதில்லை. தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வதற்கு, வேலை வாய்ப்பை பெறுவதற்கு, கல்வியை பெறுவதற்கு இங்க இருக்க இளைஞர்கள் அத்தனை பேரும் இல்லங்கள்ல காத்திருக்கிறாங்க, கல்லூரிகளில் காத்திருக்கிறாங்க, பல்வேறு இடங்களில் வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இங்க வரவங்க பெரும்பாலும் அந்த திரைப்படத்தை மேல ஆர்வம் கொண்டவர்கள் மட்டுமே இங்க இருக்கிறாங்க. அதனால வந்து உங்களுக்கு பெருசா நாங்க கன்சிடர் பண்ணல. எத்தனையோ கட்சிகள் வந்துட்டு போச்சு. நீங்க எம்ஜிஆர் ரசிகரா? ஆமாங்க, நான் அந்த காலத்துல எம்ஜிஆரோட ரசிகர் மட்டுமல்ல, அவருடைய அரசியல் எம்ஜிஆர் பாணியில விஜய் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அது வாய்ப்பே இல்லை. எம்ஜிஆர் பாணியில யாரும் வர முடியாது, கண்டிப்பா அவர் வர முடியாது. அது நலத்திட்டங்கள் கொடுப்போதோ, அவர் என்னைக்காவது திரைப்படத்தில் இருக்கும்போதோ, அவருடைய திரைப்படத்தில் நடிக்கும்போது எம்ஜிஆர் எந்தவித தவறான இதெல்லாம் நடிக்கவே மாட்டார். அவர் ஒரு படத்தை கூட ஒரே ஒரு படத்தில் மது பயன்படுத்தும் மாதிரி நடிக்கிற தவிர அந்த மாதிரி இது பண்ண மாட்டார். கதாநாயகன் நடிக்கும் போது கூட பக்குவமா தான் நடிப்பாரு. ஆனால் இங்க இருக்கிறவங்க இவங்களை பத்தி நான் சொல்ல விரும்பல. அதோடு மட்டும் இல்ல, இவர் நலத்திட்டங்கள் இன்னைக்கு கொடுக்குறாருன்னா சர்க்கார் ஒரு திரைப்படத்துல மடிக்கணினி போட்டு உடைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நலத்திட்டம் வழங்குவாரா வழங்க மாட்டாரா என்பது ஒரு கேள்விக்குறி. அது பற்றி இது வரைக்கும் இன்னும் அறிவிக்கல. நலத்திட்டங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா சீமான் துணிஞ்சு சொல்லிட்டாரு நலத்திட்டங்கள் இல்லைன்னு பண்ண முடியாது. இவர் எந்த கொள்கையும் இது வரைக்கும் அறிவிக்கல, எந்த திட்டங்களும் அறிவிக்கல. தினந்தோறும் ஏதாவது தயாரித்து கொண்டு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால இது மக்கள் மத்தியில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை. மீண்டும் அறிவியல் எடப்பாடியார் தான் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு 4.25 வருஷம் சிறப்பான ஆட்சி செய்தார். அதே நல்ல ஆட்சியை 11 மருத்துவக் கல்லூரியை ஒரே வருஷத்துல கொடுத்தாரு. குடிமராமத்து திட்டம் அன்னைக்கு தான் சொல்லி உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. பல்வேறு திட்டங்களை நடைபெறுது. மதுரைக்கென்று பல்வேறு உயர்மட்ட பாலங்களை கொடுத்தார், 4 வழிச்சாலைகளை கொடுத்தார். இந்த அம்மாவுடைய திட்டங்களை முடக்காமல் பண்ணாங்க. பட் திமுக அம்மாவுடைய திட்டங்கள் தாலிக்கு தங்கமாக இருந்தாலும், ஸ்கூட்டர் வழங்கும் திட்டமாக இருந்தாலும், மினி கிளினிக்காக இருந்தாலும் எத்தனையோ இன்னைக்கு மூடிட்டாங்க. ஆனால் அண்ணாதே மீண்டும் ஒரு ஆட்சிக்கு வரணும், இந்த திட்டங்கள்லாம் நடைமுறைக்கு வரணும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு நல்ல போயிட்டு இருக்கு. இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு மத்தியில நீங்க மட்டும் 2 வேட்பாளர்களே சந்திச்சதுன்னா அவங்களை போய் தொகுதியில் பிடிக்கிறது கஷ்டம். 2 வேட்பாளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. எங்களோட இணைந்து நிறைய தகவல்களை பகிர்ந்தீர்கள். நன்றி. எங்களுடைய 2 வேட்பாளர்களும் வெற்றி வேட்பாளர்கள். நாங்கள் சொன்னபடி அவர் 2 முறை வெற்றி பெற்று 3வது முறையும் வெற்றிக்காக காத்திருக்கிறார். நல்ல வேட்பாளராக எங்களுடைய பொதுச் செயலாளர் கிழக்குத்தில் இருந்ததுக்காக நாங்கள் 3 பேர் மட்டுமல்ல, மதுரை மாவட்டம் இருக்க 10 தொகுதி வேட்பாளர்களும் வெற்றியோடு மீண்டும் உங்களை சந்திப்போம். நீங்கள் எங்களை பேட்டி இந்த சூழ்நிலையில் மிக சிறப்பாக அழகாக பேட்டினீர்கள். கார்கே சாருக்கு உங்களுடைய குழுவுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம்.